اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال: بين النبي صلى الله عليه وسلم يخطب يوم الجمعة إذا جاء رجلا فقال له النبي صلى الله عليه وسلم: أصليتم يا فلان؟ قال: لا. قال: قم فاركع. أو قال النبي صلى الله عليه وسلم. சகோதரர்களுடைய கூட வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய உரை நடந்து கொண்டிருக்கின்றது, ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் ஒரு மனிதன் உள்ளே நுழைகின்றான் என்றால் இப்பொழுது இவன் என்ன செய்ய வேண்டும்? தொழலாமா அல்லது அமைதியாட்டிலிருந்து ஹுத்பாவை செய்வதற்க வேண்டுமா என்பது இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், ஹுத்பாவுக்கு கைது வருவாங்க, வேகமா வருவாங்க, வர்றவங்க என்ன செய்யறாங்க? எல்லா பேரும் தலைமை வர்றதாகவும் லேட்டு, எல்லா பேரும் இருக்கக்கூடிய தலைவர் எல்லாம் தள்ளி விட்டு வேகமாக முன்சொல்றவங்க இருக்காரு. நீங்க வந்து முன்சொல்றவங்க மதுரை வர வேண்டியதானே? அதான் மாட்டாங்க. ஹுத்பா ஓடக்கூடிய சமயங்களில் இஷாரா கூட சமிக்கை கூட செய்யாதீர்கள் என்றார் சும்மா இருந்தார். அது கூட செஞ்சா கூட தொழுகை அவர் என்ன செஞ்சார்? வீணடித்து விட்டார் என்பதாக உள்ள முன்னுள்ள ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். இவர் அதுவரை கண்டித்துக்குள்ள வந்தாரு. இவர் போய் செய்யலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடல்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று உரையாற்றிக் கொண்டு இருக்கையில், அதாவது ஹுத்பா ஓதிக் கொண்டு இருக்கையில் ஒரு மனிதன் வந்து தொழாமல் அமர்ந்தார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதனை தொழுவிட்டீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்றார். எழுந்து தொழுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் சொல்லப்படுது. நம்ம ஹுத்பால ஓடக்கூடிய சமயங்கள்ல அந்ததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. நம்ம ஹுத்பா ஓதிக்கிட்டு அதுல மற்றொரு ஹதீஸ் இருக்கும் பொழுது இறங்கி நேரம் இறங்கி வந்திருக்காங்க, நண்பன்ல இருந்து இறங்கி வந்திருக்காங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, அபூஹுரைரா தமீம் அஸ்ஸத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்துட்டு இருந்தாங்க, ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப நான் உள்ள வந்த கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வெளியூருக்காரன் நமது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்துள்ளார், மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான்னு உள்ள வந்திருக்கையா சும்மா அப்படின்னு சொன்னோன்னு, அவன் நமது மார்க்கத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார், அவனுக்கு மார்க்கத்தை பற்றியும் தெரியல, தெரிஞ்சிருக்காரு, அவருக்கு வந்திருக்காரு அப்படின்னு உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமது உரையை நிறுத்தி விட்டு பேசினது அப்படியே அந்த ஹுத்பாவை நிறுத்திட்டு வேகமா வந்தாங்க. இறங்கி வந்து ஒரு நாட்கள் ஏற்பட்ட ரசூலுல்லாஹி அது இரும்பான அனுபவம் அப்படின்னு இறங்குங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அறிவிப்பான சொல்லும்போது சொல்றாங்க, அதன் கால் இரும்பினால் ஆனதை என்று நான் எண்ணுகின்றேன். இருமான நாட்காலியை போட்டு வச்சு போட்டு ரசூலுல்லாஹி அவருக்கு அந்த நாட்கால் அமர்ந்து ஈமானை பற்றியும் யகீனை பற்றியும்
அல்லாஹ்வுக்கான நமக்கு அறிவிக்கப்பட்ட சிலவற்றை மற்ற சொன்னாங்க. அவர்கள் சொல்லுங்க சொல்றாங்க, மீண்டும் இருந்தாங்க, தங்களுடைய உரையை ஆரம்பித்து விட்டார்கள், கொத்பாவை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி இருக்குது. இங்க என்னன்னா, ஒரு மனிதன் வருகின்றோம் என்றால் பள்ளிக்குள் நுழைந்தவர்களையே தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுடைய காணிக்கு 2 ரக்காயத்தை தொழ வேண்டும். அது பிறகு சொன்னான் கொத்பா ஓடிட்டு வரலாம் அப்படின்னா வெளியே உடனே நம்ம 2 ரக்காயத்து தஹிய்யத்துல் மஸ்ஜித் பள்ளியுடைய காணிக்கை சுருக்கமாக தொழ வேண்டும். இருக்கிற நமக்கு எது சின்ன சூறாக்களாக தெரியுமோ அந்த சூறாக்கள் ஓடி சுருக்கமான முறைகளில் தொழுது விட்டு நாம் வரணும். அப்படிங்கிற அந்த அனுமதி இருக்குது. ஆனா இதே சமயத்துல இவங்க வெளியிட்டு அது விளையாட்டுகளோ பேருகளோ கிண்டல்களோ செய்யக்கூடிய சமயங்களில் அவர்கள் தொழுகை உம்மாவையே வீணாக்கி விட்டார். கொத்பாவை வீணாக்கிட்டான்னு சொல்ல ஜும்மாவே அவர்கள் வீணாக்கி விட்டார். அந்த தொழுகையே ஜும்மாவுடைய நாளுடைய அந்த ஜும்மா தொழுகையை மொத்தத்திற்கு வீணாக்கி விட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை கேட்டமாக செய்யக்கூடிய நல் பாக்கியங்களை உள்ளவர்களாக உங்களுக்கு தந்தருவானாக. வாசுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். والسلام على المرسلين والحمد لله رب العالمين.